சேலத்தை பொறுத்தவரை இன்று காலை முதலே, அதாவது காலை 6 மணி முதலே வந்து சேலம் மாநகர பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. குறிப்பாக சுமார் 8 மணி அளவில் வரைக்குமே வந்து அனைத்து கடைகளும் வந்து மூடப்பட்டிருந்தது. அந்த மூடப்பட்டுள்ள கடைகளுக்கு வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதே போல் வந்து மத்திய அரசு நிறுவன அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் வந்து போலீசார் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நம்ம இருக்கிறோம். அந்த இடத்தில் பொறுத்தவரை இன்று அதாவது இங்கே மத்திய அரசு அலுவலகமான தபால் நிலையம் உள்ளது. இந்த தபால் நிலையத்தில் இன்று காலை 10 மணி அளவில் அனைத்து கட்சியினுடைய போராட்டங்கள் நடைபெறவுள்ளது. குறிப்பாக இதில் வந்து திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து பங்கேற்கின்றனர். இதனை தவிர்த்து சுமார் 10 மணி அளவில் விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அதனால் இந்த போராட்ட காரணமாகவே வந்து இங்கே போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது சேலத்தில் மக்கள் பாதிப்பை பொறுத்தவரை 75% கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாநகர பகுதியில் வந்து அமைந்துள்ள வந்து அந்த பகுதி அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. அதே போல் வந்து சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியான இந்த செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் தான் இருந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்து சரக்கு மற்றும் பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த பகுதி முழுவதுமே வந்து இன்று கடையடைப்பினால் வந்து கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை தவிர அந்த செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் வந்து முழுவதுமாக வர்த்தகங்கள் பாதிப்பட்டிருந்தது. சராசரியாக ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இங்கே வர்த்தகம் நடைபெறும். அந்த வர்த்தகம் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த பகுதியில் உள்ள ஒரு சில தனியார் பேருந்துகள் வந்து இயங்கி வருகின்றனர். அவ்வாறு இயங்கும் இந்த பேருந்துகளுக்கு வந்து இங்கே போலீசார் வந்து பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். அதே போல் பிஎஸ்எல் நிறுவனம் மற்றும் தலைமை தபால் நிலையம் அது போன்ற பகுதியில் வந்து போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு முழுமையான பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கின்றனர். இதனை தவிர மாநகரம் முழுவதும் வந்து மாநகர போலீசார் வந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் ரோந்து பணியும் வந்து சென்று வருகின்றனர். அதே போல் போக்குவரத்தை வந்து சீர் செய்யவும் போக்குவரத்திற்கு எவ்வொரு இடையூறு இல்லாத பாதுகாக்கும் வகையிலும் வந்து போக்குவரத்து காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மாநகரம் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதுபோல சேலம் ஜங்ஷன், புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய அனைத்து பகுதியிலும் வந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தவிர எந்நேரமும் பரபரப்பாக காணப்படும் இந்த பழைய பேருந்து நிலையம் சாலையானது இன்று போக்குவரத்து வந்து குறைவாகவும் பொதுமக்கள் நடமாட்டம் என்றும் இந்த போக்குவரத்து இல்லாமல் பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டு வருகிறது. இதனை தவிர இன்று ஒரு சில தனியார் கல்லூரிகளுக்கு வந்து அரசு தேர்வு நடைபெற்று வருகிறது. அந்த அரசு தேர்வுக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு வந்து எவ்வித இடைவெளி இல்லாமலும் அவர்கள் வந்து போலீசார் கண்காணிப்புடன் அவர் பாதுகாப்பாக பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மாநகர பகுதியில் வந்து ஆட்டோக்கள் வந்து முற்றிலுமாக இயக்கப்படவில்லை. அதே போல் வந்து சேலத்திலிருந்து பல்வேறு கல்லூரிகளுக்கு வந்து ஆட்டோக்கள் மூலமே வந்து மாணவ மாணவிகள் செல்கின்றனர். அதனால் வந்து அந்த போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் வந்து கல்லூரிக்கு செல்ல முடியாமல் இருந்த சூழ்நிலையில் வந்து தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் வந்து மாணவிகள் வந்து சென்று வருகின்றனர். அதற்கு பாதுகாப்பாகவும் காவல்துறையில் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வந்து திமுக தலைமையிலான ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் வந்து கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனாலே வந்து இந்த பகுதியில் வந்து போலீசார் வந்து முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.